Hello friends, I am Teacher Vasan. We went நாங்கள் சென்றோம் to a famous restaurant for dinner. For dinner அப்படின்னா இரவு உணவு. For dinner அப்படின்னா இரவு உணவிற்காக எங்க to a famous restaurant ஒரு பிரபல உணவகத்திற்கு we went நாங்கள் சென்றோம். சரி, go இதோட பாஸ்ட் வென்ட் ஃபேமஸ் அப்படின்னா பிரபலமான. சரி, அப்புறம் the waiter brought the menu card. வெயிட்டர் அப்படின்னா சரி, இப்போ கவனிங்க, அதை பார்த்துட்டு குழம்பிக்காதீங்க. இந்த சென்ட்ரோம் அதுதானே குழப்பமா இருக்கு, சில பேருக்கு குழப்பமா இருக்கும். இந்த கோ இதோட பாஸ்ட் வென்ட்டு, அந்த வென்ட்டோட அர்த்தம் இங்கே சென்ட்ரோம் அப்படின்னு அர்த்தம், அதை கொடுத்து வச்சிருக்கிறேன். சரிங்களா, கோ அப்படின்னா போ, கோ இதோட பாஸ்ட் வென்ட்டு போயாச்சு இல்லைங்களா. சரி, ஓகே. த வெயிட்டர் பணியாளர் பிராட் கொண்டு வந்தார் என்னத்தை, த மெனு கார்டு. நம்ம தமிழ்லயே மெனு கார்டு அப்படின்னு தான் சொல்லுவோம், வெயிட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. சரி, ஓகே. பிரிங் அப்படின்னா கொண்டு வா, பிரிங்கோட பாஸ்ட் பிராட் கொண்டு வந்தாச்சு. த வெயிட்டர் பிராட் அப்படின்னா வெயிட்டர் கொண்டு வந்தாரு என்னத்தை, த மெனு கார்டு, மெனு கார்டை. சரி, வி ஆர்டர் நாங்க ஆர்டர் பண்ணோம் என்னத்தை, பிரியாணி. ஆர்டர்ட் அப்படின்னா ஆர்டர் பண்ணியாச்சு. வி ஆர்டர்ட் பிரியாணி அப்படின்னா நாங்க பிரியாணி ஆர்டர் பண்ணோம். சரி, ஐ டிராங்க் நான் குடித்தேன் என்னத்தை, கோல்ட் லெமன் ஜூஸ். கோல்டு அப்படின்னா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம், கோல்டு லெமன் ஜூஸ் அப்படின்னா சில்லுன்னு இருக்கிற லெமன் ஜூஸ் அப்படின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ட்ரிங்க் இதோட பாஸ்ட் ட்ராங்க் இல்லைங்களா. ட்ரிங்க் அப்படின்னா குடி, ட்ராங்க் அப்படின்னா குடிச்சாச்சு. இந்த ஃபுட் அரைவ்ட் சாப்பாடு வந்து சேர்ந்தது, வெரி குயிக்லி மிகவும் சீக்கிரமாக இல்லைன்னா விரைவாக. சரிங்களா, அரைவ்ட் அப்படின்னா வந்தது, வந்து சேர்ந்தது, குயிக்லி அப்படின்னா சீக்கிரமா விரைவா. சரி, ஓகே. த பிரியாணி, பிரியாணி டேஸ்டட் so good நல்ல டேஸ்டா இருந்துச்சு, பிரியாணி மிகவும் நன்றாக இருந்தது. இந்த பிரியாணி டேஸ்டட் so good அப்படின்னா பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தங்களா. சரி, ஓகே. அடுத்தது we ate நாங்கள் சாப்பிட்டோம், everything எல்லாவற்றையும், happily மகிழ்ச்சியாக. we ate everything happily நாங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டோம். eat அப்படின்னா சாப்பிடு, ஈட்டோட பாஸ்ட் ate. my father எனது தந்தை paid பணம் செலுத்தினார். த பில் அப்படின்னா பில்லிற்கான பணத்தை செலுத்தினார். பே அப்படின்னா பணம் செலுத்துவது, பெய்டு அப்படின்னா பணம் செலுத்தியாச்சு. நான் திரும்பவும் சொல்றேங்க, பே அப்படின்னா பணம் செலுத்துவது, பே இதோட பாஸ்ட் பெய்டு பணம் செலுத்தியாச்சு. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.